இயல் 1 பலவுள் தெரிக. ச. த. சர்க்குணரின் உரையை கேட்டு தூண்டப்பெற்ற மயிலை சீனி வேங்கடசாமி எழுதிய நூல் கிறித்தவமும் தமிழும். கிறித்தவமும் தமிழும். 2. மயிலை சீனி வேங்கடசாமி எழுதிய சொல்லாய்வு கட்டுரைகளின் தொகுப்பு அஞ்சிறை தும்பி. அஞ்சிறை தும்பி. 3. செம்பருதி எனத் தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள கவிதை தொகுப்பு நிலவுப்பூ. நிலவுப்பூ. 4. மீண்டும் அந்த பழமை நலம் புதுக்குதற்கு கவிஞர் குறிப்பிடும் பழமை நலம் பாண்டியரின் சங்கத்தில் கொலுவிருந்தது சரி, வள்ளல்களைத் தந்தது சரி. 1 மற்றும் 3 சரி. 5. மின்னேர் தனி ஆழி வெங்கதிர் ஒன்று ஏனையது தன்னேரிலாத தமிழ். இவ்வடிகளில் பயின்று வந்துள்ள தொடை நயங்களைத் தேர்க. மின்னேர் தன்னேர் அடி எதுகை. தன்னேரிலாத தமிழ் சீர்மோனை. தன்னேரிலாத த தமிழ் த சீர்மோனை. அடி எதுகை சீர்மோனை. பிழையான தொடரை கண்டறிக. காலையில் பூத்த மல்லிகை மணம் வீசியது. 7. பேச்சு தமிழில் அமைந்த தொடரை தேர்க. அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும். அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும். இயல் 2 8. சென்னை வெறும் நகரம் மட்டுமல்ல, அது நம்பிக்கை மையம். காரணம், நேரடி மறைமுக வேலை வாய்ப்புகளின் களம் சரி. மென்பொருள் வன்பொருள் வாகன உற்பத்தியில் பங்கு சரி. மென்பொருள் ஏற்றுமதியில் முன்னிலை சரி. விடை அ ஆ இ அனைத்தும். 9. கூற்று. இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்தும் நெசவாளர்கள் சென்னை நோக்கி வந்தனர் சரி. காரணம், கிழக்கிந்திய நிறுவனத்தின் வணிகம் துணி சார்ந்ததாகவே இருந்தது சரி. விடை கூற்று சரி, காரணம் சரி. 10. நரம்புகளுக்குள் வீணை மீட்டிக் கொண்டிருக்கிறது என்று ஐயப்ப மாதவன் குறிப்பிடுவது மழைத்துளிகள். பொருத்தி விடை தேர்க. குரங்குகள் குளிரால் நடுங்கின. பசுக்கள் கன்றுகளை தவிர்த்தன. பறவைகள் மரங்களிலிருந்து விழுந்தன. விலங்குகள் மேய்ச்சலை மறந்தன. பொய்யா வானம் புதுப்பெயல் பொழிந்தன. அடிக்கோடிட்ட சொல்லின் இலக்கண குறிப்பு. பொய்யா வானம் ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். பொருத்தி விடை தேர்க. அவன் அவள் அவர் பதிலி பெயர்கள். நாங்கள் முயற்சி செய்வோம் உளப்படுத்தா தன்மை பன்மை. நாம் முயற்சி செய்வோம் உளப்பாட்டு தன்மை பன்மை. நாங்கள் நாம் என்பது தன்மை பன்மை பெயர்கள். தமிழில் திணை பாகுபாடு டேஷ் அடிப்படையில் பகுக்கப்பட்டுள்ளது. பொருட்குறிப்பு. பொருட்குறிப்பு. செல் கூட்டல் இடத்து புணர்ச்சி விதியை நிரப்புக. செல் தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. பொருத்தி விடை தேர்க. அன்பும் அறனும் எண்ணுவது போல் இருப்பதால் எண்ணுமை. நன்கலம் நன்மை கூட்டல் களம் மெய்விகுதி பண்புத்தொகை. மறத்தல் அல் விகுதி வருவதால் தொழிற்பெயர். உலகு உலகத்தில் உள்ள மக்களுக்கு ஆகி வருவதால் ஆகுபெயர். அன்பும் அறனும் எண்ணுமை நன்கலம் பண்புத்தொகை மறத்தல் தொழிற்பெயர் உலகு ஆகுபெயர். பொருத்தி விடை தேர்க. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் தெய்வத்துள் வைக்கப்படும். பயன்துக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலிற் பெரிது. பயன்துக்கார் செய்த உதவி நன்மை கடலின் பெரிது. சினம் சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏமப் புனையைச் சுடும். சினம் சேர்ந்தாரை கொல்லி. காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப் பெரிது. காலத்தினால் செய்த நன்றி ஞாலத்தின் மானப் பெரிது. இயல் 3
குடும்பம் எனும் சொல் முதலில் இடம்பெறும் நூல் திருக்குறள். குடும்பம் எனும் சொல் முதலில் இடம்பெறும் நூல் திருக்குறள். எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே எனும் பாரதியின் பாடல் வெளிப்படுத்துவது தந்தையர் என்பதால் தந்தை வழி சமூக முறை. தந்தை வழி சமூக முறை. இவற்றை வாயிலுக்கே சென்று இன்முகத்துடன் வரவேற்பாயாக என்று ஜலாலுதீன் ரூமி குறிப்பிடுவது வக்கிரம், அவமானம், வஞ்சனை இவை அனைத்தும் பொருத்தமான விடையை தேர்க. செற்றார் என்றார் பகைவர், கிளை என்றால் உறவினர், உவகை என்றால் மகிழ்ச்சி, கானம் என்றால் காடு. செற்றார் பகைவர், கிளை உறவினர், உவகை மகிழ்ச்சி, கானம் காடு. தந்தனன் தாதை தன்னை தடக்கையான் எடுத்து சார்வான். அடிக்கோடிட்ட சொல்லின் இலக்கண குறிப்பு. தடக்கையான் உரிச்சொல் தொடர். தடக்கையான் உரிச்சொல் தொடர். பொருள் குழப்பமின்றி எழுதுவதற்குரிய காரணங்களுள் பொருந்துவதை தேர்க. பொருள் குழப்பமின்றி எழுதுவதற்கு நிறுத்தற்குறிகளை உரிய இடங்களில் இட்டு எழுதுதல். நிறுத்தற்குறிகளை உரிய இடங்களில் இட்டு எழுதுதல். வல்லினம் மிகும் மிகா தொடர்களின் பொருளறிந்து பொருத்தி விடை தேர்க. பாலை பாடினான் வல்லினம் மிகவில்லை என்றால் பாலைத்திணை பாடினான் சாங்னு அர்த்தம். பாலை பாடினான், பாலைத்திணை பாடலை பாடினான். பாலை பாடினான் வல்லினம் மிகுந்துள்ளது என்றால் பாலினை பாடினான் மில்க். பாலை பாடினான், பாலினை பாடினான். தேரை பார்த்தான் வல்லினம் மிகவில்லை என்றால் தேரினை பார்த்தான். தேரை பார்த்தான் வல்லினம் மிகுந்து வந்துள்ளது என்றால் தேரை என்னும் உயிரினத்தை பார்த்தான்.